திருமணம் நடக்கும் நாளை தங்களுக்கு மட்டுமல்லாது அதில் பங்கேற்பவர்களுக்கும் மறக்க முடியாத அழகான நினைவுகளாக மாற்ற மணமக்களும் அவர்களது குடும்பத்தினரும் மிகுந்த ஸ்ரத்தை எடுத்துக்கொள்வது வழக்கமானதுதான். அதிலும் டெஸ்டினேஷன் வெட்டிங் என்றழைக்கப்படும் பிரபலமான சுற்றுலா தளத்தில் நடக்கும் திருமண விழாவிற்கு செல்வதே ஒரு சுற்றுலா போலதான் இருக்கும். அந்த வகையில் கேரளாவில் நடந்த திருமணம் ஒன்று அனைவரது கவனத்தையும் பெற்றுள்ளது. கேரளா என்றாலே தென்னந்தோப்புடன் கூடிய நீர்நிலைகளின் பசுமையான காட்சிதான் முதலில் நினைவுக்கு வரும். அப்படி ஒரு இடத்தில் ஏரிக்கு நடுவே திருமணம் நடத்தி வியக்க வைத்துள்ளனர் ஹரிநாத் ஹரிதா தம்பதி. கேரளாவை சேர்ந்த ஹரிதா என்பவர் டெல்லி காவல்துறையில் தடயவியல் நிபுணராக பணியாற்றி வருகிறார். இவர் ஆலப்புழாவில் ஆண்டுதோறும் நடைபெறும் படகு போட்டியில் பெண்கள் அணியின் கேப்டனாக பங்கேற்பவர். எனவே ஏரிக்கு நடுவே திருமணம் நடத்த அவர் விரும்பியுள்ளார். அதற்கு மாவட்ட ஆட்சியர் அனுமதி அளித்த நிலையில் ஹரிதா மற்றும் கேரளாவின் சாலக்குடியை சேர்ந்த ஹரிநாத்தின் திருமணம் அங்கு நடைபெற்றது. இதற்காக மணமேடை, அதனை சுற்றி 4 புறமும் விருந்தினர்கள் அமர்வதற்கான இடம் என ஏரியின் நடுவே மண்டபம் போன்ற செட் அமைக்கப்பட்டது. கலை நிகழ்ச்சிகளுடன் மணமக்கள் இருவரும் அலங்கரிக்கப்பட்ட படகில் மணமேடைக்கு அழைத்து வரப்பட்டனர். திரைப்பட பாடல் காட்சி போல அலங்கரிக்கப்பட்ட இடத்தில் நடந்த திருமணத்தில் 700க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த திருமணத்தின் வீடியோக்களை பலர் பகிர்ந்து வருகின்றனர். கேரள சுற்றுலாத்துறை அமைச்சர் முகமது ரியாஸும் இத்திருமணத்தின் புகைப்படங்களை தமது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்து பாராட்டியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.